மதுரை சிட்டிசன் விருதுகள் 2024 நம்ம கூட இளம் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சு அந்த அமைப்பின் மூலமா நிறைய மரங்கள் நட்டு வச்சு அதை பேணி பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டா கூட பாலமேடுல பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்த இன்சிடென்ட்டை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். அது பயங்கர இன்ஸ்பைரிங் ஆச்சு. என்னப்பா மரம் வைக்க தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு போரே போட்டு கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் சோழன் குபேந்திரன் சார் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு. வாங்க தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம். ஆனால் நீங்கள் பேசும்போது எப்பவுமே அடுத்து என்னுடைய தம்பி தங்கையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய தலைமுறையினர் நிறைய தம்பி தங்கையர்னு சொல்லிட்டு நிறைய பேசி அவங்களுக்கு ஊக்கம் அளிச்சுட்டு அவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்களா இருக்குது. எப்படி அடுத்த தலைமுறைக்கு தான் இதை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கீன்னு கேட்டிருந்தேன். கண்டிப்பாக அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன ஏன் குழந்தைக்கு நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதுதான் அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்கணும்னு நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம்னாலே போதும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தொடங்கும். ஸோ அதனால் என்னோடய அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகளோட வாழ்க்கையில் எனக்கும் இங்கே முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்து தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறையா பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அந்த ஒத்த எண்ணம் கொண்ட எல்லாருமே இணைஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம். அடுத்த தலைமுறைக்கு காற்றை காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படாமல் நாங்கள் கண்டிப்பாக தடுப்போம். அண்ட் ஒரு களத்தில் இறங்கிட்டோம்னா அதையும் விடாமல் நம்ம முயற்சி பண்ணி முட்டி கொடுத்து போயிட்டே இருக்க மாதிரியான சொல்லியிருக்கும். அது ஒரு சிரமமான பணி தான் சார். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் வீட்லேயும் சில எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யுது. வெளியில் நாங்கள் பண்ண போகும்போதும் அது நிறையா கிண்டல் கேலிகள் அதெல்லாம் சந்திச்சுக்க தான் செய்கிறோம். சும்மா மரம்னு சொல்லிகிட்டே இருக்கான் கிடக்கா லூசு பையன் கூட நம்ம காது பிரகாரம்லாம் கேட்குறோம். பட் ஆனால் இன்றைக்கி அதை உணர ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளோட மக்கள். இந்த பேரிடருக்கு அப்புறம் இந்த இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கை இல்லாமல் வாழவே முடியாது, இயற்கையோட இணைஞ்சு தான் நம்ம வாழணும் அப்படின்றத இன்றைக்கி உணர ஆரம்பிச்சிருக்கு இந்த தலைமுறை. அதை நாங்கள் கண்கூடாவே பார்க்க முடியுது. நிறைய இளைஞர்கள் இதில் ஈடுபட தன்னெழுச்சியாக வர்றாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பலன் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. அண்டு ரெண்டாவது சார், இப்போ மதுரையில் எந்த மாதிரியான ஏரியாக்கெல்லாம் மரங்கள் கம்மியாக இருக்குது, எந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் மரங்கள் அதிகமாக நீங்கள் நட்டு வச்சுட்ருக்கீங்க, அதை பற்றி அப்படி கொஞ்சம் சார் நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச தகவலாக தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலே காடுகளோட பரப்பளவு மிக குறைந்த ஒரு மாவட்டம் நம்ம மதுரை மாவட்டம். இன்னும் சொல்லணும்னா மத்திய அரசு சொன்ன ஒரு தரவின்படி இந்தியாவிலேயே தண்ணீர் குறைந்த ஒரு மாநகரம் நம்ம மதுரை மாவட்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியான ஒரு பகுதியாக தான் நம்ம இருக்கோம். எங்களோட பகுதியிலிருந்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம். குறிப்பாக நான் சோழவந்தான் பகுதியை சேர்ந்தது. மதுரையோட ஒரு குட்டி கேரளா, தமிழ்நாட்டோட ஒரு குட்டி கேரளானே சொல்ல முடியும் சோழவந்தான். ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு ஏரியா. ஸோ எங்களோட பகுதி மாதிரியே மதுரை முழுவதும் செழிப்பாக ஒரு காலத்தில் இருந்தது தான். ஸோ மீண்டும் அதை ஒரு மீள் உருவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் கோவில் சாலை முழுவதும் மரக்கன்றுகள் நட்டிருக்கோம். அதே மாதிரி ஏர்போர்ட் ரிங் ரோடு அந்த சாலைகளாக இருக்கட்டும், நத்தம் சாலைகளாக இருக்கட்டும், ஐயர் பங்களா சாலைகளாக இருக்கட்டும், மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள்லையுமே மரக்கன்றுகள் நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். காரணம் அடுத்த தலைமுறைக்கு இது பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதான் மிக முக்கியமான ஒரு பணி. ஸோ அந்த பணியும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விரைவில் இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் நம்மளோட மதுரை மரத்திற்குள் மதுரையாக மாறும். அதில் மாற்றமே இல்லை. மரத்திற்குள் மதுரையாக மாறுன்ற நம்பிக்கையோட செயல்பட்டு இருக்காங்க. நான் கூட சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி முக்கியமான ஒரு விஷயமா நம்பிக்கை மட்டும் தான் இருக்க போகுது. இவர் கூட கைகோர்த்து நிறைய பேர் மரங்கள் நட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்களோட தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கேயும் போகாம கேளுங்க மக்களை. FM ரேடியோ சிட்டி 91.9 ரேடியோ சிட்டி ஜாக்சன் துறை மதுரை சிட்டிசன் விருதுகள் 2024 பேசிட்டு இருக்கிறேன். மாட்டுத்தாவணி ஸ்ட்ரெச் நல்லா பிஸியா இருக்கிறது. காமராஜர் சாலை கொஞ்சம் பிஸியா இருக்கு. FM கேட்டுட்டு இருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி 91.9 ரேடியோ சிட்டி ஜாக்சன் துறை பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட மதிப்புக்குரிய சோழன் குபேந்திரன் பேசிட்டு இருக்கிறாரு. இளம் மக்கள் இயக்கம் மூலமா நிறைய மரக்கன்றுகளை மதுரையில் நட்டு வச்சிருக்காரு. தனி மனிதனாவே கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ரீசெண்டா தான் 1,10,000 மரங்களை நட்டு வச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். பாலமேட்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா போர் போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த டயத்துல தான் நம்ம இன்டர்வியூக்கு நம்ம கூப்பிட்டு இருந்தோம். அப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் சொன்னாங்க, நாங்கள் பாலமேட்டில் கூட ஒரு அரசாங்க பள்ளியில் போயிட்டு இந்த மாதிரி மரங்கள் நட்டு வைக்கிறதுக்கான வேலைகள் பார்க்க போனோம். அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அஃபீஷியல்ஸ் ஒரு சிலர் சொன்னாங்க, இங்கே தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நீங்கள் மரங்கள் நட்டு வச்சாலும் அதை பராமரித்து பாதுகாக்க முடியாது, அதனால் இங்கே மரம் நடுவதற்கு பதிலாக நீங்கள் வேறு இடத்துல நடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. என்னது தண்ணி இல்லையா, குழந்தைகள் வேறு படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே போயிட்டு டேரெக்டாக நாங்கள் ஃபஸ்ட்டு போரை போட்டு
போட்டு கொடுக்குறோம், மரம் வைக்கிறதுக்கு தண்ணி தானே பிரச்சனையா இருக்குது, இப்ப மரம் வளர்ந்துச்சுன்னா குழந்தைகள் இயற்கை சூழ்நிலையும் படிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் போரையும் போட்டு கொடுத்து, ஏன்னா பேசிக்கா அண்ணன் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்கறனால இந்த போர் போடுற விஷயங்கள் அவருக்கு வெளியில ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு செய்யக்கூடிய வேலைகளா இல்ல. ஆனா அதுல பணச்செலவு நிறைய இருக்குது. ஏன்னா நாம சேவைக்காக செஞ்சலாம், அந்த போர் போடக்கூடிய வர தொழிலாளி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பல செலவுகள் இருக்கும்ல. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு போரை போட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன போர் போட்டாச்சுல நீ மரத்தை நடலாம்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நான் சொல்ற இந்த விஷயம் கடந்த வாரத்துல நடந்திருக்கக்கூடிய விஷயம். அப்பேற்பட்ட சோழன் குபேந்திரன் சார் கிட்ட தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவருடைய இளம் மக்கள் இயக்கம் ஏன் உருவானுச்சு, உங்களுடைய லட்சியம் என்னன்னு நான் கேட்டிருக்கிறேன். எங்களோட ஃபவுண்டேஷன் பேர் பார்வை ஃபவுண்டேஷன். அதில் இருந்து இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாறினா மட்டும்தான், ஏன்னா நான் மட்டும் தனி மனிதனாவோ இல்லை ஒரு சிறு குழுவாவோ இருந்தால் மட்டும் இது சாத்தியப்படாது. எங்களோட கனவு வந்து 1 கோடி மரம் என்பது. அப்போ இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறணும். குறிப்பாக இளைஞர்கள் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு ஐயா அப்துல் கலாம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அந்த இளைஞர்களையும் பொதுமக்களையும் ஒன்றிணைத்து இளம் மக்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்கோம். இதில் இப்போ தான் நிறைய இளைஞர்களும் கல்லூரி மாணவர்களும் சரி, பள்ளி மாணவர்களும் சரி, நிறைய இளைஞர்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களும் இதில் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன மாதிரியான ஒரு பணிகள் ஈடுபட்டு இருக்கோம்னா, மரக்கன்றுகள் மதுரையை பசுமையாக்குற நோக்கில் கடந்த 12 ஆண்டுகளாக 1,10,000 மரக்கன்றுகள் நடவு பண்ணி முடிச்சிருக்கோம். எங்களோட இலக்கு 1 கோடி மரங்கள் என்பது. இப்போ பொதுவாக இந்த மரக்கன்றுகள் நடுறது வந்து தொடர்ந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறதுனா, ஒரு கண்டை நட்டுட்டோம்னா அதை தொடர்ந்து பராமரித்து பாதுகாத்து வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணிப்பீங்க? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். மரம் நடுறது இல்லை எண்ணிக்கை காட்டுறது மட்டும் முக்கியம் கிடையாது. நாங்கள் எப்படி அதில் ஒரு சிரமம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, மரக்கன்றுகள் நடப்போம்போதே நாங்கள் எங்களோட தேர்வு முறை நம்மளோட மண் சார்ந்த ஒரு மரங்களாக இருக்கணும். அதாவது நாட்டு வகை மரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மரங்களாக இருக்கணும். குறிப்பாக வேம்பு, புங்கை, பூவரசு, வாகை, மகிழம், மருதம், இலுப்பை, பறவைகளுக்கும் பலன் தரக்கூடிய நாவல், அத்தி, கொடுக்காப்புளி, இந்த மாதிரியான மரங்களும் நாங்கள் நடவு பண்ணுறோம். நடவு பண்ண போகும்போதே 15 அடி உயர மரங்களாக தான் நாங்கள் நடவு பண்ணுறோம். 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் விடுறேன். தண்ணீர் விடுவதற்காகவே சொந்தமாக ஒரு தண்ணீர் லாரி வாங்கி தண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கோம். நான் நட்ட இந்த 1,10,000 மரங்களில் 90% மரங்கள் இன்னைக்கு மதுரையில் வளர்ந்து நிற்கிது. சமீபத்தில் தான் ஒரு காடு ஒன்று ஏற்படுத்தணும், ஒரு உணவு காடு. அதாவது மியாவாக்கி முறையில் ஒரே இடத்தில் 10,000 மரக்கன்றுகள் பறவைகளுக்காகவே ஏற்படுத்தி, அதுக்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருந்தது ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை டவுன். அவங்களோட பங்களிப்பு தான் மிக பெருசு. ஸோ அவங்களோட இணைஞ்சு அதை பண்ணதில், என் மக்களுக்கு அந்த காடை பரிசளித்ததில் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. எங்கேயும் போகாம கேளுங்க மக்களை. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.9 ரேடியோ சிட்டி ஜாக்சன் துறை பேசிட்டு இருக்கிறேன். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.9 ரேடியோ சிட்டி ஜாக்சன் துறை பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட இளம் மக்கள் இயக்கத்திலிருந்து மதிப்புக்குரிய சோழன் குபேந்திரன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மதுரையை காட்டுக்குள்ள மதுரையாக கொண்டு வரதுக்கான பல மரங்கள் நட்டு வச்சு ஒவ்வொரு இடங்களும் போயிட்டு மரங்களுடைய முக்கியத்துவத்தையும் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வாக மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டு இருக்காங்க. மதுரை சிட்டிசன் விருதுகள் 2024 அவரை ஃபீச்சர் பண்ணதில் ரொம்பவே பெருமைப்படுறோம். சிறுதியாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேள்வியாக இதை நான் பார்க்குறேன். அவர் நடக்கூடிய மரங்கள் எல்லாமே நம்மளுடைய நாட்டு வகை மரங்களாக இருக்குது. அதுவும் பெரிய பெரிய மரங்களாக நட்டு வைக்கிறாங்க. அதற்கான தனிப்பட்ட காரணங்கள் என்னன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இதுக்கு மெயினான காரணம் சார், நம்மளோட நாட்டு வகையான மரங்கள் இல்லைனா நம்மளோட மண் சார்ந்த மரங்கள் தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஹைபிரிட் மரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா காற்றுக்கே தாங்க மாட்டேங்குது. பெரிய மரங்களாக ரொம்ப சீக்கிரம் வளர்ந்துருது, நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் அது ஒரு சின்ன காற்றடிச்சா கூட தாங்காமல் சாஞ்சிருது. நீங்கள் நல்லா பார்க்கலாம், அந்த மரங்கள் எல்லாம் பறவைகள் கூட கட்டாது. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்மளோட நாட்டு வகையான மரங்கள் மட்டும்தான் இங்கே, அதில் தான் ஒரு உயிரே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா புங்க மரம் இருக்கிறதுல ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கக்கூடிய மரம். கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை அதிக அளவில் உள்கிரகிக்கக்கூடிய ஒரு மரம். நாட்டு வகையான மரங்கள் தான் சிறந்த ஒரு தேர்வாக இருக்கும்னு சொல்லிட்டு நாட்டு வகையான மரங்கள் தான் நம்ம நடுறோம். மக்களும் அது ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கி நடவும் பண்றாங்க. சார் இது வரைக்கும் நாங்கள் மரக்கன்றுகள் பார்த்தோம்னா அதான் சின்ன சைஸ் மரக்கன்றுகள், நாங்கள் சிறிய அளவிலான மரக்கன்றுகள் நடலை, எல்லாமே பெரிய மரக்கன்றுகள் தான் நடுறோம். இங்கே தமிழ்நாடு லெவலில் அந்த மரங்கள் கிடைக்கல. ஆந்திராவிலேருந்து ராஜமுந்திரிலிருந்து அந்த மரக்கன்றுகள் நாங்கள் கொண்டு வர்றோம். ஒரு பெரிய பொருட்செலவு தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இருந்தாலும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு அது மிகவும் தேவை.
தேவையான ஒரு விஷயம். ஏன்னா மரம் நடுறது பெருசு இல்லை, அதை வளர்த்து காட்டணும். அதுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கோ அதெல்லாம் கலைந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அடுத்த எதிர்கால பயணங்கள் என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க இந்த உங்களுடைய 1 கோடி மரங்களை அச்சீவ் பண்ணுறது? வரக்கூடிய 10 ஆண்டு காலங்களை நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் சார். இந்த 10 ஆண்டு காலங்களில் மீதம் இருக்கக்கூடிய எங்களோட இலக்கான 1 கோடி மரங்கள் நடுறதான் எங்களோட பெரும் இலக்கு. அந்த 1 கோடி மரங்கள் நடுறதுக்காக நிறைய திட்டங்கள் மூலிமா அதை நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ கூட சமீபத்தில் வரக்கூடிய மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை வந்து பசுமை மகளிர் தினமாக கொண்டாடணும்னு சொல்லி தாய்மார்களுக்கும் சரி என் தங்கைகளுக்கும் ஒரு அழைப்பு விடுறேன். மரக்கன்றுகளை தானமாக கொடுத்து நம்ம இந்த மகளிர் தினத்தை நம்ம கொண்டாடுவோம். அதே மாதிரி இன்னும் நிறைய வழிகளில் இந்த மரக்கன்று தானத்தை நாங்கள் கொண்டு போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஓட்டர்ஸ் பார்த்தோம்னாலே 25 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க, பெரிய வயது உடையவர். வருஷத்துக்கு 4 மரக்கன்றுகள் கொடுத்தாலே போதும். மிக எளிதான ஒரு விஷயம். நம்ம பார்க்கறதுக்கு தான் 1 கோடின்றது பெருசா இருக்கும். ஸோ அந்த 25 லட்சம் மக்கள் வருஷத்துக்கு 4 மரக்கன்றுகள். ஏன்னா எல்லாரு வீட்லயும் ஒரு 4 விசேஷம் கண்டிப்பா வரும். 2 குழந்தைகள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, பிறந்த நாளா இருக்கட்டும், கல்யாண நாளா இருக்கட்டும். 4 மரக்கன்றுகள் கொடுத்தாலே இது மிக சிறிய ஒரு இலக்கு தான். கண்டிப்பா விரைவில் இந்த இலக்கை அடைஞ்சு அதுக்கும் மேலையும் கண்டிப்பா பண்ணிட முடியும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையோட என் பின்னால் நான் முன்னெடுத்து செல்கிறேன். என் பின்னால் என் தம்பி தங்கைகளும் என் மக்களும் நிற்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட. நிறைய நம்ம பேசியிருக்கோம் சார். உங்களை பற்றி மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் என்னால் எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிருக்கிறேன். பட் இறுதியாக உங்களுடைய சேவை சிறக்க இன்னுமே நிறைய வேலைகள் நீங்கள் பண்ணுவதற்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக மதுரை சிட்டிசன் விருதுகள் 2024 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்குறோம். அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ரேடியோ சிட்டியோட சிட்டிசன் விருதுகள் இந்த வருஷம் கொடுக்குறாங்க.